அந்த தர்பூசணிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அது ஒரு பெரிய மர்டர் கேஸ் தான். தர்பூசணி பழங்கள் கொட்டி வச்சிருக்கு. அப்படியே படுத்துட்டு இப்படி சாஞ்சி கிடக்குறாரு. ஓகே. கழுத்தில் ஒரு பெரிய வெட்டு இருக்கு. பேரெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் பேசினே இருக்கும்போது இடையில மருவத்தூர் காயின்னு மட்டும் சொன்னார். அவர் கொண்டு வந்துக்கிற சரக்கு வந்து மருவத்தூர் காயின்னு மட்டும் சொன்னார் சார். அந்த மருவத்தூர் காய் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த கொலை கேஸுக்கு. அப்போ ஒரு சண்டை வந்தது. ஸோ அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் வந்து இந்த இறந்து போனவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு ஏதோ டீஸ் பண்ணுவார் போல். அவன் என்ன பண்ணுறான், இதுக்காக ஒரு கத்தியை வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கான். சரி இதுக்கு சந்தர்ப்பம் பார்க்குறான், ஊர் உள்ள வெட்டினா மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவன் தனியாக வச்சுருக்கான். நம்ம வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்களுடைய ரிலேஷனு, அவங்க இவங்க மாமன் மச்சான் அப்படி இப்படின்னு யாரையாவது வந்து வச்சுருந்தா தான் அவன் வருவான் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி நிமிந்து பார்க்குறேன், அவன் உடம்புலாம் ரத்தம். எப்படி அவன் உடம்புல ரத்தம்னா, இந்த தலையை வெட்டி அவன் தலைமையில் வச்சுன்னு வரான். சார் மூட்டையில் தான் சார் பையனேங்கிறான். Layalayam School of Music, Mirdangam, Kadam, Kanjira, Music. For more details, contact 98409 வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்பூசணி கொண்டு வந்து அந்த தர்பூசணிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அது சொல்லும்போது ஒரு மைண்டுக்கு ஒரு ஸ்டோரி வருது, நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கீழே கமெண்ட்ஸ்லையுமே, அந்த ஸ்டோரி சொல்லுங்கள் பார்ட் 2 வெயிட்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி வந்து சொல்லுங்கள் சார். ரிப்ளை நேயர்களுக்கு வணக்கம். அன்றைக்கி நான் போன வீடியோவில் சொல்லும்பொழுது ஒரு சின்னதாக ஒரு லீடு கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு தர்பூசணி பழத்தோட கத்தியை கொண்டு வந்தாருன்னு சொல்லும்போது எனக்கு அந்த பழத்தோட ஞாபகம் வந்தது. அது ஒரு பெரிய மர்டர் கேஸ் தான். ஸோ அந்த கேஸை நான் சொல்லியிருந்தது, அதை கரெக்டாக ரிப்ளைட் சேனல் வந்து அப்படியே கேட்ச் பண்ணி அங்கே அதை கேட்ச் பண்ண மாதிரியே ஒரு 10 நாள் 20 நாள் பொறுத்து என்னையும் கேட்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் மகிழ்ச்சி, உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன். சொல்லுங்கள் விக்ரம். சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி ரைட் ஓகே. அது அந்த ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த அதுவும் ஒரு மர்டர் கேஸ் தான். அதுவும் 302 IPC தான். அதுவும் ஒரு கொலை கேஸ். அது ஒரு சேலஞ்சான விஷயம் தான். அதுவும் அங்கே தான் நடந்தது. அது அந்த கோயம்பேடில் நடந்த கொலை கேஸ் தான். அதுவும் அந்த பீரியட்ல கோயம்பேடு தான். ஆமாம். அது அந்த பீரியடில் என்னவோ தெரியல, அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் டக்குன்னு ஒரு 2-3 மர்டருங்க நடந்துச்சு. ஸோ இருந்தாலும் அதை நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டோம். கோயம்பேடு மார்க்கெட்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு பரபரப்பான ஒரு இடம் இல்லைங்களா? பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டு, பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு. அது ஒரு இன்னைக்கு சிட்டியில் வந்து நடு சென்டரில் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இடம் எதுன்னா அதுதான். அதில் இம்பார்ட்டண்ட்டாக விடிகாலையில் ஆரம்பிக்கிற இடம் அது. ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வியாபாரங்கள். 9-10க்கெலாம் வந்து ஃபினிஷு. அதுக்கப்புறமா நடக்கிற வியாபாரங்கள்லாம் வந்து சாதாரணமான சந்தை வியாபாரிங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த காலையிலன் போது அந்த ஊரில் இருந்து தமிழ்நாடு பூரா இருக்கிற வாகனங்கள், பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்து வர லாரிகள்லாம் வந்து வரும். மூட்டு தொழிலாளிங்க ஒரு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஸோ அப்படி பெரிய கடைகள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வெளியில் வாசலில் கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ அப்படி அவங்க சைடில் வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலையில் யாராவது வந்து அங்கே அந்த இடத்துல பழத்தை போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. தர்பூசணி பழங்கள் கொட்டி வச்சிருக்கு. அதில் ஒருத்தர் அந்த பழத்துக்கு மேலே அப்படியே சாஞ்சி கிடக்கிறாரு. அப்படியே படுத்துட்டு இப்படி சாஞ்சி கிடக்கிறாரு. கழுத்தில் ஒரு பெரிய வெட்டு இருக்கு, ரத்தம் அப்படியே வழிஞ்சிருக்கு, இறந்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய அருவாள், நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களே, அப்படியே பெரிய அருவாள் வளைஞ்சிருக்கும், முன்னாடி வளைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த அருவாள் வந்து அப்படியே ஒரு பழத்தில் அப்படி குத்தி இருக்கு. அவர் பக்கத்தில் யாரோ அவர் வெட்டிட்டு அந்த அருவாள் அப்படி போட்டு போயிருக்காரு ஸ்டைலாக. அது அப்படியே சக்குன்னு அப்படி குத்தின்னு இருக்குது. ஸோ அவர் இறந்து கிடக்கிறாரு. யாருன்னே தெரியாது. அவர் எங்கேருந்து வந்தார், அவர் என்ன வியாபாரி, அவர் விற்க வந்தாரா இல்லை வேலை செய்ய வந்தாரா, அவர் யார் என்ன, அவருக்கு யார் எதிரி, எதுக்கு அவர் யார்கிட்ட சண்டை போட்டார், அவர் யார் கொலை பண்ணாங்க, இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் அவருக்கு என்ன பிரச்சனை. காலையில் பார்த்துட்டு சொல்கிறாங்க. காலையில் 2 மணிக்கு எல்லாம் ஆரம்பிக்குது இல்லையா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அலோனாக தான் இருக்கும். அந்த 1 மணி 2 மணி வரைக்கும் அங்கே மார்க்கெட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் வெட்டுப்பட்டு கிடக்கிறாரு. அப்புறம் ஒரு 2-3 மணிக்கு மேலே தான் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி சார் ஒரு பாடி கிடக்கு, வழக்கம் போல் நாங்கள் எல்லாருமே போகிறோம். இளங்கோவன் சொல்லிட்டு அதில் அந்த கேஸில் எனக்கு கூட அசிஸ்ட் பண்ணவர் அவர் இருக்கார். அதே இன்ஸ்பெக்டர் தான், சுப்பையா தான் இன்ஸ்பெக்டர். போய் பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ராத்திரியோடு அந்த 2-3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்வெஸ்டிகேஷனை. ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பாடியை நம்ம ரிமூவ் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்டோம். அப்போது டக்குன்னு நம்ம மைண்டுக்கு என்ன வருதுன்னா, இந்த இடத்துல பழத்தை எடுத்துகிட்டு வந்து இறக்கியிருக்காருன்னா அந்த கடை, அந்த பழத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கடைக்காரர்கிட்ட வந்து அவர் பர்மிஷன் வாங்காமல் பண்ண முடியாது யாராக இருந்தாலும். ஸோ அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்கணும். அவரை தேடி கொண்டு அந்த கடை ஓனர் யார்,
அவர் மதுரை வாயிலில் இருக்கார் அப்படின்னு தகவல் கிடைக்குது. மதுரை வாயில் போகிறோம், ஓகே. ஓனரை தட்டி எழுப்புகிறோம். அவர்கிட்ட கேட்கும்போது அப்பவே அப்படியே காலையிலே அப்படியே 2:30 3:30 அப்படியே போயிட்டே இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மீடியேட்டருங்க இருக்காங்க. இது மாதிரி யாருன்னா பழங்கள் எடுத்துன்னு வந்தாங்கன்னா வாடகைக்கு கேட்குறாங்க. ஐயா சார் இந்த மாதிரி வாடகை கேட்குறாங்க சார், பேசியிருக்கேன். தர வாடகை மாதிரி சும்மா ஒரு 4 நாள் வியாபாரம் பண்ணான்னா டெய்லி 500 600 அப்படி கொடுப்பான். சரி, யாருக்கிட்ட நீங்கள் கேட்டீங்க, எந்த மீடியேட்டர் உங்ககிட்ட வந்தான் அப்படின்னா அவரு கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாரு. திடீர்னு நடுராத்திரியில் பேசலாம் சார், யாருன்னு தெரியல சார், கரெக்டாக சொல்ல முடியல அவரால். நம்ம என்ன பண்ணுறோம், அவர் எந்த ஃபோனில் பேசினார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பரை வாங்கி ஓகே. அப்புறம் அவர்கிட்ட பேசினா அவர் என்ன சொல்கிறாரு, நான் இல்லை சார் எனக்கு ஒரு மீடியேட்டர் சொன்னார் சார் அப்படின்னாரு. அப்புறம் அந்த மீடியேட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அவர்கிட்ட நம்ம கேட்டோம். ஆமாம் சார், இது மாதிரி வந்தார், நான் இவர்கிட்ட இட்டு போனேன், இவர் அவர்கிட்ட இட்டு போனார். அப்புறமா அண்ணாச்சி தெரியும், இவர் கடைக்காருக்கு தெரியும். சரிடா நான் சொல்கிறேன்னா நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் இறக்க சொல்லிட்டாரு. நம்ம அவரை காட்டுறோம், அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டினோன்னே, ஐயோ சார் இவர் ராத்திரி தான் சார் என்கிட்ட பேசினார், அவ்வளோ சீக்கிரம் ஒரு செத்துட்டுருக்கிறாரு சார், பாவம் சார் அப்படிலாம் சொல்கிறாரு. சரிடா, அவர் எங்கேருந்து வந்தார், அவர் பேர் எதனா சொன்னாரா, ஊர் சொன்னாரான்னா எதுவுமே சொல்லலை சார், லாரியில் பழம் வந்தது, லாரியில் பழத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசியிருந்தார், அதனால் நான் பேரை கூட கேட்கல சார் அப்படின்ட்டான். தம்பி நல்லா யோசிச்சுப்பார், அவர் என்ன எப்போ ஆரம்பித்தார், உங்கள்கிட்ட எப்படி முதல்ல உங்கள்கிட்ட வந்தது யார் மூலிமா நீ வந்த, அவர் என்ன பேசினார், அப்படியே ஒன்றுனா ரொம்ப யோசனை பண்ணி சொல்லி அவரை ரொம்ப தெளிவாக கேட்கும்பொழுது, அப்போது இல்லை சார் அவர் பேரெல்லாம் எதுவுமே சொல்லலை, ஆனால் பேசினே இருக்கும்போது இடையில் மருவத்தூர் காயின்னு மட்டும் சொன்னார். அவர் கொண்டு வந்துக்கிற சரக்கு மருவத்தூர் காயின்னு மட்டும் சொன்னார் சார் அப்படின்றார். அந்த மருவத்தூர் காய் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த கொலை கேஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஏதுவாக இருந்தது. ஆமாம், அப்போது மருவத்தூர்லேருந்து அவர் அறுவடை செஞ்சு இங்கே கொண்டு வந்திருக்காரு. அப்படி தானே இருக்கணும். ஆமாம். உடனே கேம்ப் அப்படியே போகிறோம், மருவத்தூர் போகிறோம், அப்படியே டீம், போலீஸ் டீம் மருவத்தூர் போகிறோம். இப்போ மருவத்தூரில் போய் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மேல்மருவத்தூரை சுற்றி ஏகப்பட்ட விவசாயிகள் இருக்காங்க. அப்போது எவ்வளோ விவசாயம் நம்ம விசாரிக்க முடியும்? ஸோ அப்போ ஊருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், யார் தர்பீஸ் பழம் போட்டிருக்காங்க அதை ட்ரைஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே போட மாட்டாங்க இல்லையா, கரும்பு போட்டிருப்பாங்க, வேறு ஏதாவது விதைச்சிருப்பாங்க, நெல் போட்டிருப்பாங்க, வேர்க்கடலை போட்டிருப்பாங்க. ஸோ தர்பீஸ் பழம் போட்டவங்க யாருன்னு சொல்லி அந்த சர்வெண்டிங் பூரா விசாரிக்கிறோம். விசாரிக்கும் போது அதில் ஒரு 10-15 பேர்கிட்ட போட்டிருக்காங்கன்றது நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ அந்த 10-15 பேரில் நேற்று அறுவடை பண்ணவங்க யார், நேற்று அறுத்தா தான் நீங்கள் கோயம்பேடு கட்டணும் வர முடியும், நேற்றோ இல்லை முந்தா நேற்றோ அறுத்துக்கணும் இல்லையா. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரு 2-3 பேர் அறுத்துருக்காங்க, அந்த நிலத்தை அறுத்துருக்காங்க. அதில் கோயம்பேடு தான் வந்திருக்கணும். அவங்க எடுத்துன்னு வந்து விற்றானா ஒன்று கோயம்பேடுக்கு வந்திருக்கணும், இல்லை அங்கே மதுராந்தகத்திலே விற்றுருக்கலாம், இல்லை அந்த பக்கம் திண்டிவனம் எடுத்து போயிருக்கலாம், இல்லை அச்சரப்பாக்கம் கொண்டு போயிருக்கலாம், எப்படி வேணால் போயிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த 3 பேர் அறுத்தவங்க 3 பேர் வீட்டுக்கு போகிறோம். அதாவது அந்த தர்பீஸ் பழம் அறுவடை செஞ்சவங்க கிட்ட போகிறோம். ஓகே, ஒவ்வொருத்தருடைய போகும்போது இந்த ஃபோட்டோவை காட்டுறோம். சரிதா யாருன்னு ஃபோட்டோவை காட்டும்பொழுது அப்போது அதில் ஒருத்தருடைய இது நமக்கு கிளிக் ஆகுது. ஓகே சார் இது எங்கள் வீட்டு பையன்தான் சார் அப்படின்னு அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்க ரொம்ப அப்செட் ஆவாங்க. ஃபேமிலியில் எல்லோரும் அழுது புரண்டு ஐயோ என் பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் விஷயம் அப்படிலாம் சொல்லும்பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஊரில் இன்னொரு டீம் இருக்குது. எல்லாம் இவர் ஒரு இளைஞர் தான், ரொம்ப யங்மேன் தான். ஓகே, அந்த ஊர்லேயே இவருக்கு ஆவாதவர் யார், என்ன எதுக்கு இவரை கொலை பண்ணாங்க, இவருக்கு ஆவாதவர்கள்லாம் அப்படியே எல்லோரும் நிறைய நம்ம கேட்குறோம். சொத்து தகராறு, சொந்தக்கார தகராறு எல்லாம் விசாரிக்கிறோம். அப்படியே விசாரிச்சுட்டே வரும்போது ஒவ்வொருத்தரும் சொல்கிற தகவல், சார் இது மாதிரி இந்த ஆடு புலி ஆட்டம் ஆடினோம், ஓகே அப்போது ஒரு சண்டை வந்தது, அப்போ இவன் அடிச்சான், அப்போ இவன் சீமா திட்டினான் போனான். சரி, உடனே அவன் யார், அவன் அந்த ஊரில் தாங்கிறான், அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவனை அரெஸ்ட் பண்ணி சும்மா அதை கூப்பிட்டு வந்து விசாரணைக்காக கூப்பிட்டு வந்து வண்டியில் உட்கார வச்சு அங்கேயே நடக்குது. ஸ்டேஷன் கோயம்பேடுக்கே வரல, அங்கேயே மருவத்தூர்லேயே கேம்ப் போட்டு நம்ம அங்கேயே பண்ணுறோம். அந்த கார்னர்லேயே ஒரு லாட்ஜ் ரூம் போட்டு ராத்திரி ஆனால் அங்கே தங்குவோம். மறுபடியும் காலையில் ஊரில் போவோம், திருப்பி விசாரிப்போம், அங்கேயே எதை கிடைக்கிறத சாப்பிடுவோம், அங்கேயே பண்ணுவோம் எல்லாமே. ஸோ அது மாதிரி ஒன்றுனா பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரு முறை ஒரு பெரிய சண்டை வந்தது சார். அப்போது இவர் செருப்பு கட்டி அடித்தார்,
இவர் வந்து அதனால் அவருக்கு அசிங்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி பண்ணும்போது அவர் யார் என்ன அவர் ஒரு பக்கத்து இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறோம். அப்போ அதுலேயும் வந்து ட்ரேஸ் ஆகலை நமக்கு. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொய் கேஸு போட்டுற முடியாது. நம்ம கேஸை முடிக்கணுன்றதுக்காக ஏனோ தானோ ஒருத்தனை வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே வந்து 302 போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு தர்மம் முறை அது. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு கேஸுனா கூட பரவாயில்ல, சரி அவன் ஏதோ ஃபைன் கட்டி வெளியே வந்துடுவான். இது வாழ்நாளே பாழாக போயிடும் இல்லையா? ஸோ அது மாதிரி போலீஸில் பண்ண மாட்டாங்க. திறமைப்பட்டாலும் எப்படியாவது உண்மையான அக்யூஸ்டை தான் கண்டுபிடிக்கணுன்றதில் காவல்துறையில் ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்படியே ரொம்ப போயிட்டே இருக்கும்பொழுது அதில் ரொம்ப பர்டிகுலராக ஒருத்தர் சொல்கிறார். அவர் கூடவே இருந்த ஒரு நண்பர் வந்து தனியாக கூப்பிட்டு, சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்றார். அப்புறம் அவரை நம்ம தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறோம். நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கிறாரு. விசாரிக்க என்னென்னா, இவருடைய அங்கே ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது. ஓகே. அவர் குடும்பத்தில் ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்குது. அந்த அண்ணன் தங்கச்சி வந்து அந்த தங்கச்சி வந்து காலேஜ் படிக்குது. ஓகே. ஸோ அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் வந்து இந்த இறந்து போனவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு ஏதோ டீஸ் பண்ணுவார் போல். அது போய் அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி அப்பப்போ அதில் ஒரு சின்ன சண்டை வரும். சார் நான் என் தங்கச்சி வந்து இது இப்போ கிண்டல் பண்ணுறேன் வரேன்னு சொல்லி அவர் கேட்பார், சண்டை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது நமக்கு. ஓகே. ஸோ அப்போது அதில் உச்சக்கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, அவனாக தான் இருக்கலாமோ, ஒரு தங்கச்சிக்காக ஏதாவது பண்ணானா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி நம்ம அவனை ட்ரேஸ் பண்ணலான்னு பார்த்தா அவர் இல்லை. அவர் வந்து ஒரு டிரைவர். அவர் வண்டி ஏதோ லாரி டிரைவர் சொல்லி அவர் ஏதோ பெங்களூர் எங்கேயோ போயிட்டார், டியூட்டி போயிட்டாருன்றாங்க. ஓகே. ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம விசாரிக்கிறோம். இதுவும் அங்கேயே தான் நடக்குது. எல்லாரையும் நம்ம விசாரிச்சுட்டு எல்லாம் பண்ணுறோம். பண்ணும்பொழுது கரெக்டான விஷயம் வெளில வருது. எப்படின்னா, இந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு அன்றைக்கி சம்பவத்துக்கு முதல் நாள் 2-3 நாளைக்கு முன்னாடி இது அந்த வரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அந்த பொண்ணு அங்கேருந்து நடந்து வந்து தான் வண்டி ஏறணும். மெயின் ரோடுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சி தான் அது போய் காலேஜுக்கு போயிட்டு வருது அது. ஓகே. ஸோ அதனால் அந்த பொண்ணு அந்த வரப்பு மேலே நடந்து வருது. அப்போ இவங்க ஏதோ வேலை செஞ்சுனுக்கிறாங்க. இந்த பார்ட்டி, இந்த தர்பூசணி பழம் போட்டவங்க ஏதோ வேலை செஞ்சுனுக்கிறாங்க. அப்போ வழி விட சொல்லி கேட்குது அந்த பொண்ணு. ஓகே. ஆனால் கொஞ்சம் தள்ளனா வழி விடுனா அப்படின்னுது. இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, வேணா நீ சேத்துல இறங்கிப்போ அப்படிங்கிறான். அந்த பக்கத்துக்கு கழனியில் இறங்கிப்போ, இல்லைனா ஏதோ நான் அந்த பக்கம் போ, இல்லை நான் வழி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு திரும்ப திரும்ப கேட்குது, இவன் முடியாதுன்றான். இவன் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறான், நீனா பெரிய மகாராணியா, நீனா பெரிய காலேஜ் போய் படித்து நீனா பெரிய கிழிக்க போகிற அப்படின்லாம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி 4 பேர் அதுக்கு கிண்டலாக பேசுகிறான். அது சிரிச்சிடு, அதெல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அழ வந்துடுது. அது வீட்டுக்கு போயிடுது, ரிட்டர்ன் போயிடுது. அன்றைக்கி காலேஜுக்கே போகலாம். வீட்டில் போய் அண்ணங்கிட்ட சொல்லிடுச்சு, அவன் என்ன ரொம்ப டீஸ் பண்ணிட்டான் இன்றைக்கி, நீ வந்து என்ன காலேஜ் பண்ணுறது நீ ரொம்ப அதிகமாக பண்ணிட்டான், நீ என்ன காலேஜ் போய் நான் பெருசு வெட்டி முறிக்க போறியா, கிழிக்க போறியா எல்லாம் சொல்லிட்டான் போயிட்டான்ட்டான்னு பெருசாக ஏதோ சொன்ன உடனே அவனுக்கு என்னென்னா தங்கச்சை கிண்டல் பண்ணிட்டானேன்ற மோட்டிவ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. அதுதான் மோட்டிவ். அவன் என்ன பண்ணுறான், இதுக்காக ஒரு கத்தியை வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கான். சரி இதுக்கு சந்தர்ப்பம் பார்க்குறான், ஊர் உள்ள வெட்டினா மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி தனியாக வச்சுருக்கான். இவங்க இந்த அறுவடைலாம் முடிச்சுட்டு இந்த பழத்தை வண்டியில் ஏற்றி கோயம்பேடு வரான்றதை அவன் ஸ்மெல் பண்ணுறான். ஓகே. அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். கரெக்டாக ஃபாலோ பண்ணி இங்கே வந்து வண்டி வந்து அந்த பேரெல்லாம் பேசி இடத்துல எல்லாம் பழத்தெல்லாம் இறக்கி முடித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக அதுக்காக வெயிட் பண்ணுறான். அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அவன் ஏதோ ஒரு லேட் ஆகிடுச்சு இல்லையா, சாப்பிட்டு அதுங்க எங்கேயோ ஹோட்டலில் ஏதோ வண்டியில் ஏதோ சாப்பிட்டு கூப்பிட்டு லேசாக படுத்துட்டான். அவன் தூங்கின உடனே மார்க்கெட்டும் அமைதியாகிடுச்சு. இன்னும் மார்க்கெட்டினுடைய ஆரம்பம் வரல. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், ஒரே வெட்டிட்டு கத்தியை, ஆமாம், தூங்கும்போதே கத்தியை குத்திட்டு போயிடுறான். திருப்பி ரிட்டர்ன் பேக் போய் அவன் டியூட்டிக்கு போயிட்டான், வேலைக்கு போயிடுறான். ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த கேஸில். அதுக்கப்புறம் இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ அவனுக்கு எங்கேயாவது தகவல் கொடுத்துட்டாங்கன்னா, அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன் இருக்கும் இல்லையா, அப்பா அம்மாவுக்கு தெரியும் எங்கே போயிடறான்னு. தகவல் கொடுத்தா அவனை பிடிக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அப்போ அதில் ஒரு காம்ப்ளிகேட்டட், எங்களுக்கு அதில் ஒரு சிக்கல் வந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது மாதிரி நேரங்களில் கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்களுடைய ரிலேஷன், இவங்க மாமா மச்சான் அப்படி இப்படின்னு யாரையாவது வந்து வச்சுருந்தா தான் அவன் வருவான் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன த்ரிட்டனிங்லாம் பண்ணிக்கிட்டு அவன் நேராக வந்துட்டான். அவனே வந்து ஆல்ரெடி நான் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் சார், அங்கே ஊரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம், நான் செஞ்ச தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன், நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து தகவல் கொடுத்து
அப்புறம் நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணி அவன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணி அவன் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஷனில் இருந்து இங்கே அந்த மருவத்தூர் ஸ்டேஷனில் இருந்து அமுச்சு விட்டு அப்புறம் நம்ம வந்து இங்கே சென்னை வந்து சென்னை அவன் சார்ஜ் ஷீட் அதுக்கப்புறம் ஃபார்மெட் எல்லாம் பண்ணி நம்ம நீதித்துறைக்கு அனுப்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய கேஸ் வந்து அவங்க நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் நம்மளுது. வழக்கம் போல தான் அந்த வழக்கினுடைய அனுமானங்கள், வழக்கினுடைய சாட்சிகள், வழக்கினுடைய வாதங்கள் அதை பொறுத்து தான் வந்து தண்டனை கிடைக்கும். அது நீதித்துறையை சார்ந்து. அதனால் நம்ம அதில் பெருசாகவும் தலையிட முடியாது. நம்மளுடைய ஒர்க்கு பண்ணோம். இந்த மாதிரியான ஒரு வழக்கு அது. அதுவும் ஒரு எங்கேயோ மருவத்தூர் வரைக்கும் கூட்டு போய் அங்கே ஒரு 5 நாள் அலைய வச்சு கேம்ப் போட்டு. ஆமாம், அதில் அதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. அந்த வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை, எங்கேந்தியா வர இது எங்கே இந்த காய் எந்த ஊர் காயின்னு அவன் கேட்க இது மருவத்தூர் காயின்னு அவன் சொல்கிறான். இது மருவத்தூர் காய், அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த மருவத்தூர் காய் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் இந்த கேஸை இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போய் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ அது மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு சின்ன இது கிடைக்கும், நம்ம க்ளூ கிடைக்கும். அந்த ஒரு க்ளூவை வச்சு தான் நம்ம வந்து கேஸை ட்ரேஸ் பண்ணி ஆகணும். அதனால் எந்த வழக்குமே வந்து எல்லாமே கொலை பண்ணுறவங்களாம் வந்து ஒரு சில கேஸில் நேராக வெட்டிட்டு அவன் பாட்டு தலையை வெட்டிட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஸ்டேஷன் வந்தவங்களாம் இருக்காங்க. நான் ராயப்பேட்டைலாம் வேலை செய்யும்போது ஒரு அண்ணன் தம்பி சண்டை போல இருக்குது, சொத்து தகராறான். நல்ல வெடிகாலையில் ஒரு மாதிரி லேசாக அப்போ தான் ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் கண்ணாசரலான்னு உட்காந்துக்கிறேன். வந்து முடியோடு எடுத்துன்னு வந்து தலையை வச்சான், டேபிளில் வச்சுட்டு கத்தியை போட்டான் தரையில். அந்த அப்போல்லாம் வந்து இந்த கடப்பா கல்லுன்னுவாங்களே, ஒரு மாதிரி கருப்பு கலர் பழைய போலீஸ் ஸ்டேஷன்லாம், அது சொன்னால் டங் 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 டங்னு விழுந்தது. தூக்கம்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படி நிமிந்து பார்க்குறேன், அவன் உடம்புலாம் ரத்தம். எப்படி அவன் உடம்புல ரத்தம்னா இந்த தலையை வெட்டி அவன் தலைமையில் வச்சுன்னு வரான். அப்போ அந்த ரத்தம் அவனுக்கு வருது. எப்படி இருக்கும் சீன் பாருங்கள். விடிகாலில் 3:30 மணிக்கு அவன் ஒன்றுமே புரியல. பாராக்கார் வேறு அவர் பாட்டுன்னு ஒரு ஓரமாக அவர் கொஞ்சம் அப்படியே காலையில் நேரம் எல்லாமே ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவர் சத்தம் கேட்டு எழுந்து ஓடி அந்த ஐயோ சார்ன்றாரு. டேய் என்னடாங்கிறேன், எங்கள் அண்ணன் தலை சார், சொத்துன்னு கேட்டுனுங்கிறான். அதனால் வெட்டிட்டேன் சார் அப்படிங்கிறான். ஐயோ பெரிய சீன் அது. அதுக்கப்புறமா வந்து அவனை லாக்கப்பில் போட்டு அப்புறம் எங்கடா வெட்டினேன் போனேன் வந்தானே. அப்புறம் அந்த மீசாப்பேட்டை மார்க்கெட்டுக்கு முன்னாடி எங்கள் லிமிட்டில் தான் வெட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உதயகுமார் அப்போ இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அப்புறம் அவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அன்னைக்கு ராத்திரியில் சொல்லி அப்படிலாம் போய் கொண்டு வந்தேன். அது மாதிரி ஒரு சில நேரங்களில் நேராக அவங்களே வந்துடுவானுங்க. சார் வெட்டினேன் சார், நான் தான் சார் வெட்டினேன், அரெஸ்ட் பண்ணி சார் அப்படின்ட்டு நேராக வந்து ஸ்டேஷனில் உட்காந்துவான். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படி சரண்டர் ஆகும்போது தண்டனைகள் குறையும்ல சார்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. படத்தில் ஆனால் வழக்கமாக காட்டுவாங்க தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய அலைச்சல் குறையும், அவ்வளோதான். நம்மளுடைய அலைச்சல் குறையும், நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரங்கள் மிச்சமாகும். மற்றபடி அவர் சரணாக அவர் கொஞ்சம் சில சலுகைகள் கொடுக்கலாம். இப்போ அது மாதிரி நேரங்களில் வந்து அவர் கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கலாம். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஷனில் அதே கோயம்பேட்லேயே ஒரு மூட்டையை தள்ளத்துக்குன்னு வந்தான் ஒருத்தன். ஓகே. அவன் நேராக எடுத்துன்னு வந்தான். ஸ்டேஷனில் நான் உட்காந்து வேலை செய்யணுங்கிறேன், காலேஜில் போட்டான். சரி, நானும் வழக்கமாக அந்த கோயம்பேட்டில் வரவும் போலாம் நிறைய மூட்டை எடுத்துன்னு வருவானுங்க, வைப்பானுங்க, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பானுங்க. சார் நான் வந்தேன், பேக்கை காணும், பையை காணும், அதை காணும், இதை காணுமா, இதை காய் வாங்கி வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சா, சார் என் பையனை கொலை பண்ணிட்டேன் சார் அப்படின்னா மூட்டையில் கட்டி எடுத்து வந்துருக்காரு. டேய் என்னடா ஒளர்றியா, லேசாக குடிச்சிட்டு வரேன் தான், போதையில் ஏதோ ஒளர்ற பொழுது வேலையை பாடுறா, போடா மூட்டையும் போடா அப்படின்னு நான். சார் மூட்டையில் தான் சார் என் பையனேங்கிறான்னா. ஓகே. டேய் என்னடா சொல்கிற அப்படின்ட்டு மூட்டையை பிரித்தா ஒரு பையன், ஒரு 10 வயசு பையன் அப்படியே உள்ளே இப்படி வச்சு உட்கார வச்சுருக்கான். ஓகே ஓகே. அப்புறமா என்ன ரீசன்? ஆமாம், அது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அதுவும் இந்த லிமிட், அந்த பாடி எடுத்துன்னு வந்து போட்டது தான் அந்த லிமிட் வழியை. அவன் கொலை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எங்கேயோ அம்பத்தூர் சைடில் அங்கே எங்கேயோ வீடு அவனுக்கு. அந்த பையன் வந்து இவன் ஒரு திருடன், அதாவது வந்து கிரைம் அக்யூஸ்ட் அவன். ஓகே ஓகே ஓகே. அவன் நிறைய ஜெயிலுக்கு போயிருக்கான், திருட்டு வழக்கில் நிறைய கேஸில் அவன் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கான். ஓகே ஓகே. அதனால் அதனால் இல்லை, பையனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். ஓகே. பையனை நம்ம படிக்க, ஆனால் பையன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணுறான். ஸ்கூல்லேருந்து வரும்போது பக்கத்து வீட்டு பையன், பக்கத்து கிளாஸ் பையன் ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துன்னு வந்துடுறது, அவங்ககிட்ட இந்த புக்கு தூக்கின்னு வந்துடுறது. இவன் அப்பா என்ன பண்ணாரோ அதையே அந்த பையன் சின்ன விஷயமா பண்ணுறான். வீட்டு உள்ளேருந்து ரூபாய் எடுத்துன்னு போயிடுறது, அம்மா கிட்டேருந்து பர்ஸ்லேருந்து இந்த டப்பாவில் இருக்கிற காசு எடுத்துன்னு போகிறது. இவன் பல தடவை சொல்லி பார்க்குறான். அவன் திருந்துற மாதிரி இல்லை, சூடெல்லாம் வைக்கிறான் அந்த பையனுக்கு. ஸோ அந்த காயெல்லாம் இருக்குது அந்த பையன் உடம்புல. இவ்வளவும் பண்ணுறான் அந்த பையன், திரும்ப அந்த தப்பே பண்ணுறதுனால இவன் என்ன பண்ணிட்டான். அப்போ அந்த ஒரு படம், இதெல்லாம் பழைய, நான் சொல்கிறது எல்லாமே பழைய வழக்குகள் தான், ரொம்ப முன்னாடியான வழக்குகள் தான்.
அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைன்னு நினைக்கிறேன், ஒரு ஆசைன்னு ஒரு படத்தில் வந்து அஜித் படம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ்ராஜ் இருப்பார், ஒரு கவரில் பிளாஸ்டிக்கில் தலையை கட்டிட்டு சின்ன ஷூ உடைய சாக்ஸில் விரல 2 லேஸில் விரலையும் கையும் கட்டிடுவார். ஸோ அவங்க அப்படியே திணறி இறந்துருவாங்க. ஸோ அவர் டைரக்டர் ஏதோ அந்த நேரத்துக்கு அது ஒரு மாதிரி இதுவாக யோசிச்சிருக்காரு. ஸோ சினிமாக்காக எடுக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் இப்படியெல்லாம் கூட ஆகிடுது. அதுக்காக சொல்ல வரேன். அந்த படத்தை பார்த்துட்டு வேணா பண்ணிட்டான், பையனுக்கு அதே மாதிரி பண்ணிட்டான். பிளாஸ்டிக் ஒரு கட்டிட்டு கையை காலை கட்டிட்டு விட்டான், தண்ணி அடிச்சுட்டு. அந்த பையன் பார்க்க மூச்சு தண்ணி இறந்துட்டான். இறந்தவொடனே என்ன பண்ணுறான், அங்கேயே எங்கன்னா போட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு மூட்டையில் கட்டி தூக்கின்னு பஸ்ஸில் எடுத்துன்னு வரான். லக்கேஜ் போட்டு டிக்கெட்டு போட்டு நேராக கோயம்பேடுக்கு எடுத்துன்னு வந்து கோயம்பேடில் எடுத்துன்னு வந்து இங்கே ஸ்டேஷனாண்ட வந்து கூட எடுத்துன்னு வந்து அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, போதை தெளிஞ்சிருச்சு அவனுக்கு லேசாக. இதுக்கு மேலே எதுக்கு வச்சு சுற்றின்னு இருக்கணும், நம்ம போலீஸில் போய் சரண்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சரண்டர் ஆகிட்டான். ஓகே சார். அப்புறம் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டது, அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்புறம் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கேஸை மாற்றி விட்டோம். அப்புறமா அது அதான் அது வேறு மாதிரி போயிட்டு கேட்கணும்னு நினச்சேன். நம்ம அந்த மேல்மருவத்தூர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து தங்கச்சி ஈவ்டிசிங் பண்ணிட்டான்றதுக்காக வந்து கொலை பண்ணாங்களே, அந்த கேஸை பற்றி நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? அது அவர் பண்ணது சரிதான் நினைக்கிறீங்களா? ஒரு ஈவ்டிசிங்காக கொலை பண்ணுறது ஓகே தானா? இல்லை அது அப்படிலாம் யோசிச்சோம்னா வந்து நாட்டில் ஏகப்பட்ட கொலைகள் நடக்கணுமே இல்லையா? அதாவது வந்து ஈவ்டிசிங் பண்ணுறது தப்பு தான் இல்லையா? ஒரு கிராமத்து சைடில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அதுதான் இப்போ நீங்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை தான் கரெக்ட். இப்போ சிட்டிலலாம் கொஞ்சம் கேஷுவலாக போயிடுவாங்க. எதுக்கு நம்ம கொம்பு அந்த நாய் எதனா பண்ணிச்சுன்னா எதுக்குமா, நான் அப்பா டேடி நான் செருப்பு கட்டி அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாலே அப்பா வந்து பயப்படுவார். ஏமா நீ வேறு செருப்பு கட்டி அடிச்சுட்டு வந்து அவன் நாளைக்கு என்ன ஆசிட் கீசிட்டு ஊற்றிட்டு போகிறான், நாளைக்கு நீ போகிற வழியில் அதை கரெக்டாக பண்ண போகிறாமா அப்படி பயப்படுவாங்க. நம்ம சிட்டியில எல்லாம் கூட கிராமத்தில் வந்து அந்த மாதிரியான இது இருக்காது. அவங்க கொஞ்சம் அது கொஞ்சம் தைரியமாக எடுத்துக்குவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம சென்னையில் வேணால் இதை கொஞ்சம் லேசாக எடுத்துக்கலாம். பட் கிராமத்தில் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க. பட் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஒரு நிமிஷம் கட்டுப்படுத்தி, இப்போ அவர் லீகலாகவே போயிருக்கலாம். இப்போ லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து லீகலாகவே பண்ணியிருந்தால் கூட அது அவருக்கு ஏதோ ஒரு நிவாரணம் கிடச்சிருக்கும். அவரு எமோஷனல், அவர் தங்கச்சி மேலே ஒரு பாசம் அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? அதனால் அவருக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருடைய மனநிலை தான். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இது எதுக்கு பெருசு பண்ணோம், நம்மலாம் அந்த அளவுக்குலாம் வம்புக்கு போக முடியாது அப்படி போவாங்க. ஒரு சிலர் கடவுள் ஒருத்தங்கிறாம்பா, கடவுள் பார்த்துக்குவான், அவனுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் போய் சண்டை போடுவாங்க, கொள்ளுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கத்தி எடுக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தருடைய மனநிலையும் அந்த நடக்கிற சம்பவத்தையும் பொறுத்து தான். அந்த சம்பவம் வந்து சின்னதாக இருந்தாலும் அவன் மேலே எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கிறாருன்றது தான் மெயினாக. இப்போ அவர் கூட ஒரு ஏனோ தானுன்ற ஒரு சாதாரண பிரதராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ தூரம் ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருக்கும். ஆமாம், அவருக்கு வந்து அந்த தங்கச்சி மேலே அபரிமிதமான பாசத்தில் அவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ அதனால் தாங்கிக்க முடியல அவருக்கு. அது அந்த ஒரு கொஸ்டினுக்கு என்ன பதில்னா, இது ஒவ்வொருடைய மனிதனுடைய மனநிலை தான். சில விஷயங்களில் ஒன்றுமே இல்லாத பிளைண்டாக கொலையை பண்ணிட்டு நம்ம முன்னாடி வந்து நின்றுப்பான் நமக்கே தெரியாமல். அப்புறம் நம்ம அவனை வச்சுக்கினே தேடுவோம். அப்படிப்பட்ட வழக்குகள்லாம் நிறைய இருக்குது. சரி, அது வெறும் ஒரு மருவத்தூர் காயின்ற வார்த்தையை வச்சு ஆமாம் கிரைமை வந்து க்ளோஸ் பண்ணது வந்து சூப்பராக இருந்துச்சு. இதேமாரி இன்னொரு ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம் சார். நிச்சயமாக விக்ரம், நம்ம அடுத்த முறை நானும் கொஞ்சம் திங்க் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நானும் ரொம்ப நாட்கள் போயிடுச்சு இல்லையா? நான் செஞ்ச வேலைகள்லாம் வந்து யோசனை பண்ணால் நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம அதையும் நம்ம பார்த்து நான் யோசனை பண்ணி வைக்கிறேன். அடுத்த முறை நம்ம இன்னொரு இதை கண்டிப்பாக. நேயர்களே வணக்கம். நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரசிங்க. ரிப்ளை சேனலுக்கு அவங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்காகவே என்ன மாதிரி செலிப்ரிட்டிலாம் தேடி போகிறாங்க. ரொம்ப சிரமம் எடுத்து இது மாதிரி வீடியோலாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார்.